நீங்க ஆஸ்ட்ராலஜிய தீவிரமா ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்பனா இந்த ரீல ஸ்பெசிஃபிக்கா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, ஆஸ்ட்ராலஜிய எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு ரீல் தான் இது. நீங்க ஆஸ்ட்ராலஜிய தினசரி அன்றாட யூசேஜ்க்கு யூஸே பண்ணக்கூடாது. இத ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு டைமோ, இல்ல 15 மாசத்துக்கு ஒரு டைமோ நீங்க பார்த்தா அதுவே போதுமானது. இது ஒரு லாங் டெர்ம் கைடன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு ப்ராபபிலிஸ்டிக் அண்ட் இண்டிகேட்டிவ் அப்ரோச்சா தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஈவென்ட் நடந்தே தீரும்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை நம்பாதீங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றவங்கள நம்புங்க. அதுக்கப்புறம் இது ரிலேட்டிவ். அது என்னன்னா, அட் த சேம் டைம்ல ஒரு 5-6 குழந்தைங்க பிறக்குது. ஆனா 5-6 குழந்தைங்களுக்கும் ஒரே ஜாதகம் தாங்க இருக்கும். அப்ப அவங்க வாழ்க்கை மாறி தானே இருக்கு. ஏன்னா அவங்களோட சோசியல் பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப ஒரு மனிதனோட பிரசன்ட் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் அஸ்ட்ராலஜி கணிக்கப்படும். அப்புறம் லாஸ்ட் இதெல்லாம் ஓகேங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ராஜயோகமா இருந்தாலும் அது நடக்கணும்னா எஃபர்ட்ஸ் போடணும். அந்த எஃபர்ட் நீங்க தான் போடணும். சும்மாவா சொன்னாங்க டைம் நல்லா இருந்தா கூரையை பிச்சுக்கிட்டு விழுவும் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை கூரை இருக்கணுங்க. அந்த கூரை தான் எஃபர்ட்ஸ்.